ஹாய் காய்ஸ், இந்த ஆப் மூலிமா நம்ம இப்போ வந்து அமேசானில் நம்ம விற்க போகிற ப்ராடக்டுடைய செல்லிங் ப்ரைஸும் ப்ராஃபிட்டும் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறோம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் சம் ப்ராடக்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அமேசானில் வந்து நான் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 748 ருபீஸ்க்கு விற்கிறாங்க. ஸோ நம்ம இதை ஹோல்சேலில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 180 ருபீஸ்க்கு தரேன் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ இதை வந்து நம்ம லிஸ்ட் பண்ணோம்னா, நம்ம இது வந்து நம்மளோட காம்படிட்டர் 748 ருபீஸ்க்கு விற்கிறாரு. அதை நம்ம செல் பண்ணோன்னா எவ்வளோ நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம், ஒரு கம்ப்ளீட் ப்ரைஸ் நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம் இந்த ஆப் மூலிமா பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஷிப்பிங் ப்ரைஸை கண்டுபிடிக்கணும். ஸோ ஷிப்பிங் கால்குலேட்டருக்குள்ளே போயிருங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐட்டம் வெயிட்டு, ஸோ அமேசானில் இது கீழே போங்க. இப்போ இதோட வெயிட் நம்ம எடுத்துப்போம். மெஷர்மெண்ட்ஸில் பாருங்கள், ஐட்டம் வெயிட் வந்து 420 கிராம்ஸ். ஸோ 420 லென்த்து பிரெத்து ஹைட்டு என்ன பார்ப்போம். 21, 28 வித்து, 15 ஹைட்டு, 21, 28 ஹைட் என்னது 15. ஓகேங்களா. இதை கேல்குலேட் பண்ண பார்த்தீங்கன்னா 1764 சார்ஜபிள் வெயிட்டு, அதாவது ரொம்ப ஹையராக இருக்குது. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து ஷிப்பிங் ஃபீ பார்ப்போம். ஷிப்பிங் ஃபீயில் பார்த்திங்கன்னா பேசிக் எடுத்துப்போம். ஸ்டார்டிங்கில் இப்போ வந்து 1 to 2 தான் நம்ம எடுக்கும், 126 ருபீஸு. ஓகேங்களா. ஸோ நான் கேல்குலேட்டரில் இது ஆட் பண்ணிக்கிறேன். ஜிஎஸ்டி என்ன பார்க்கணும்ல. இப்போ 126 இன்ட்டு 0.18%, 22 ப்ளஸ் 126, 148 வந்து ஜிஎஸ்டியோட சேர்த்து நம்ம ஷிப்பிங் சார்ஜஸ் கொடுக்கணும். இது கூட பார்த்திங்கன்னா நான் பேக்கிங் சார்ஜஸ் ஒரு 20 ருபீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தம் 168 ருபீஸ். ஸோ இப்போ வந்து ஷிப்பிங் சார்ஜஸை நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா. ஷிப்பிங் சார்ஜஸோட நம்ம வந்து பேக்கிங் சார்ஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஆட் பண்ணிக்கணும், அது ஏன்னா ஷிப்பிங் ஃபீனா அது தானே, பேக்கிங்லாம் சேர்த்து தான் ஷிப்பிங் ஃபீ. இப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் அவர் எவ்வளோக்கு விற்கிறாரு பார்த்தீங்கன்னா 748 ருபீஸ்க்கு விற்கிறாரு. 748. ப்ராடக்ட் காஸ்ட் வந்து 180. நம்ம பார்த்தோம்ல இந்தியா மார்ட்டில். ஓகேங்களா. 180. ஷிப்பிங் ஃபீ எவ்வளோ பார்த்தோம், 168. க்ளோசிங் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கமிஷன் போட்டுடணும். அதுக்கு முன்னாடி அமேசான் செல்லர் ஃபீ அமுத்துங்க. இப்போ அந்த பேஜுக்கு போயிடும். இப்போ கிச்சன் வேர்ஸில் பாருங்கள், ஏன்னா அது டிஃபன் பாக்ஸ் கிச்சன் தான். கிச்சனில் பார்த்தீங்கன்னா குக்வேரில், அதாவது 1000 ருபீ 700 தானே விற்கிறோம். ஸோ 500 to 1000 9%. ஓகேங்களா. 9%, 9 கமிஷன் 9. க்ளோசிங் ஃபீ எவ்வளோ, அப்படியே நீங்கள் போனீங்கன்னா க்ளோசிங் ஃபீ இங்கே ப்ரெஸ் பண்ணுங்கள். ஈஸி ஷிப்பில், ஸோ நம்ம ஈஸி ஷிப்பில் க்ளோசிங் ஃபீ 501 1000 வந்து 34 ருபீஸ். 34. ஜிஎஸ்டி 18% தான் டிஃபன் பாக்ஸுக்கெல்லாம். கேல்குலேட் பண்ணுங்கள். 166 ரூபா அவர் ப்ராஃபிட் எடுக்கிறாரு. ஓகேங்களா. அவர் வந்து 180க்கு வாங்கியிருந்தாருன்னா, ஏன்னா பேரம் பேசி ஒரு 150க்கு வாங்கணும். ஓகேங்களா. 180 இந்தியா மார்ட்டில் போட்டால் 180 வாங்கிடக்கூடாது. ஓகேங்களா. இப்போ நான் வந்து ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸ் ஒன்று செட் பண்ணுறேன். ஒரு 699, 130 ரூபா ப்ராஃபிட். அவர் வந்து 748. நான் வந்து ஒரு 699க்கு நான் போட போகிறேன், லிஸ்ட் பண்ண போகிறேன். எனக்கு ஒரு 130 ருபீஸ் ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் மார்ஜினை கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் 5 போட்டு வச்சுக்கணும். ஒரு 100, சும்மா ஒரு 100 நான் குறைக்கிறேன். நம்ம ப்ராஃபிட் வருதா பார்ப்போமா. எஸ், ப்ராஃபிட் தான் வருது. இல்லை நான் அப்படியே ரவுண்டாக 500
நம்ம லாஸ் பண்ணுறோம். அதாவது 500 கீழே நம்ம விற்றா 500லேருந்து கீழே விற்றா நம்ம லாஸ் தான். ஸோ அதனால் நம்ம வந்து ப்ரைஸை ஏற்றணும். ஒரு 559 26 வந்து ப்ராஃபிட் விற்றா மார்ஜின் கம்மியான ரிட்டர்ன்லாம் நம்ம போகணும்ல. ஒரு மினிமம் ஒரு 60 rupees ப்ராஃபிட் நம்ம வர வைக்கணும். ஸோ ஒரு 599 தான் பெஸ்ட் ப்ரைஸ் நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் 55 rupees. ஸோ மோஸ்ட்லி வந்து அமேசானில் அதிகமாக தான் எடுப்பாங்க. ஸோ நம்ம 699 ஏன்னா அவரே 748க்கு விற்கிறார்ல, நம்ம ஒரு 699 ஒரு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ 130 rupees தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி நான் வந்து இதை நான் செல் பண்ண போகிறேன் இந்த ப்ராடக்டை. ஸோ இது மாதிரி தான் நீங்களும் வந்து உங்கள் ப்ராடக்ட்டுடைய ப்ராஃபிட்டு செல்லிங் ப்ரைஸ் என்ன எப்படின்ட்டு இதில் கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது டீட்டெயில் கேல்குலேஷன், இந்த கேல்குலேஷனை எப்படி கேல்குலேட் ஆகுது இதில் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணி அமேசானில் உங்கள் ப்ராடக்டை லிஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ராஃபிட்லேயே பண்ணுவீங்க, லாஸ் ஆகாது. தேங்க்ஸ்.